வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பீஸா தாங்க செய்ய போகிறோம். நம்ம சாஸ் முதற்கொண்டு வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி நல்ல சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு மைதா மாவு இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். பட் மைதா மாவு தான் பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் உருக்கிய நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்பூனாலே நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம நெய் சேர்த்ததால் கொஞ்சம் கட்டி பிடிக்கும். அதனால் நல்லா கைகளால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம கைகளால் இந்த மாதிரி மாவுகளை இப்படி ஒரு பிடி பிடிக்கணுங்க. இப்படி பிடிச்சி விடும்போது நல்லா பொல பொலன்னு கொட்டணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாவுகளை பிசைஞ்சிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் கெட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு புளிப்பு இல்லாமல் இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த தயிர் சேர்த்தும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் வரும் வரை நல்லா பிசைஞ்சிக்கலாம். விரல்களால் நல்லா அமுத்தி விட்டு பிசைஞ்சிக்கணும். கைகளில் ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? இந்த பக்கம் வரணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக பீஸா நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம இதை அப்படியே இந்த பவுலில் வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம், அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாவு ஊறுற டைமில் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பழுத்த தக்காளிகளை சேர்த்துக்கலாங்க. இது கூட 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் 1, சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு இந்த கிரைண்ட் பண்ண வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கிரைண்ட் பண்ணதெல்லாம் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா? அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் தேவையில்லைங்க. பீஸா சாஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் 4 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டே போகாது. இப்போ நம்ம ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா இந்த பக்கம் வரும் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்த பிறகு நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. சாஸ் இல்லைன்னா ஒன்றும் தப்பில்லைங்க, ஸ்கிப் பண்ணிடலாம் அதை. பட் சாஸ் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா திக்காக வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இந்த பக்கம் வரும் வரை நல்லா இதை வதக்கிக்கலாம்.
பாருங்கள், நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துடுச்சு. எண்ணெய்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பீஸாவுக்கு ஃப்ரெஷ்ஷான சாஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுகளை பார்க்கலாங்க. ஓகே, நமக்கு நல்ல சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பீஸா ரெடி பண்ண போகிற பிளேட் எடுத்துக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அந்த ஓரங்கள்லேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பீஸா நல்லா ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. அதனால் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. மாவுகளை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு நார்மல் சைஸுக்கு சப்பாத்தி கட்டையால் திரட்டி இந்த மாதிரி இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல கைகளால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கணும். அந்த ஓரங்களில் மட்டும் நல்லா மாவுகள் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா விரித்து விட்டுக்கணுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஓரங்களெல்லாம் நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நடுவில் நம்ம ஸ்டஃபிங்லாம் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். நடுவில் மாவு கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும், ஓரங்களில் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு ஃபோர்க்கால் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம இது மேலே சீஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுவோம், சாஸ் எல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு நல்ல பர்ஃபெக்டாக வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக இந்த ஃபோர்க்கால் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண சாஸை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஓரங்களில் மட்டும் 1 இன்ச்சு விட்டுட்டு மற்றபடி ரவுண்டு ஃபுல் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும் சாஸை. பீஸா சாஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே சீஸை நம்ம இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இந்த சீஸ் நான் வீட்டிலே ரெடி பண்ணினது. இப்போ நம்ம இதை அப்படியே இது மேலே தூவி விட்டுக்கலாம். கைகளில் ஒட்டுது, கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன், அதனால் எனக்கு டக்குன்னு கைகளில் ஒட்டுது. இது மேலேயே நீங்கள் டைரெக்டாக துருவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாய், குடைமிளகாய், தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 கலர்களையும் நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் சிக்கன் பீஸா செய்கிறதா இருந்தால் சிக்கன் துண்டுகள், பன்னீர் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி குடைமிளகாய், தக்காளி, வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்குறேங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் இதை டெக்கரேட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இப்போ ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் 1 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். ஃபைனலாக இது மேலே இன்னும் ஒரு ரவுண்டு சீஸ் துருவி சேர்த்துக்கலாங்க. நான் இது மேலேயே டைரெக்டாகவே துருவிக்கிட்டேன். நம்ம பிளேட்லேருந்து எடுக்க வரல, கைகளில் ஒட்டுது, கொஞ்சம் லேட் ஆனதால், அதனால் நான் டைரெக்டாகவே துருவிக்கிட்டேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சீஸை நீங்கள் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாங்க. சீஸ் நிறையா சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தவா அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பீஸா பிளேட்டை நம்ம இது மேலே வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம். இதை 7 to 10 நிமிஷம் அப்படி விட்டுடலாங்க. நமக்கு 7 to 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இப்போ நம்ம கத்தி அப்படி இல்லைன்னா பீஸா கட்டரால் பீஸ் போட்டுக்கலாம். இதோ பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்ல வாசனையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு லேயர் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 லேயர் கூட ரெடி பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சாஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணமோ அதே போல் மறுபடியும் நீங்கள் அந்த சாஸை ஒரு முறை இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சேர்த்து சீஸ் துருவி போட்டு இந்த மாதிரி 2 லேயராக ரெடி பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். நமக்கு ஒரு லேயரே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் பிள்ளைங்கள்லாம் பீஸா கேட்டாங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எப்படி எந்த பக்குவத்தில் எந்த அளவுகளில் செய்திருக்கணும் அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.